புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். எனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பினவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். சிந்தனை: எமது கத்தோலிக்க நம்பிக்கையின் நடுநாயகமாகவும் உன்னதமான மறைபொருளாகவும் இருப்பது மூவொரு கடவுள் என்ற மறைபொருளாகும். தந்தையாகிய கடவுளும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியாருமாக மூவரும் ஒரே கடவுளாக இருக்கின்றனர். ஆயினும் மூவரும் தனித்துவமான மூன்று ஆட்களுமாக இருக்கின்றனர். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு வானகத்தில் உள்ள தந்தை தமது தந்தை என்றும் அந்த தந்தையும் தாமும் ஒருவரே என்றும் தெளிவாக கூறுகின்றார். கடவுளை தமது தந்தை என்றும் தந்தையும் தாமும் சமமானவர்களே என்று கூறியதுமே இயேசுவை கொல்ல விரும்பியவர்கள் அவர் மேல் சுமத்திய குற்றமுமாகும். இங்கு கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், எமது நம்பிக்கையின் அதி உன்னதமான மறைபொருளாகவும் மையமாகவும் இருக்கின்ற உண்மையே இயேசு கொல்லப்படுவதற்கான முதன்மையான காரணமுமாக இருக்கின்றது. இது அவர்களின் அறியாமையே. இந்த மாபெரும் உண்மையை நாம் மறைபொருள் என்கின்றோம். ஏனென்றால் மூவொரு கடவுள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் யார் என்பது பற்றிய எமது அறிவை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது என்பதாலேயே ஆகும். ஆயினும் மூவொரு கடவுள் பற்றிய அறிவில் நாம் எப்போதும் மேலும் மேலும் ஆழமாக நுழையும் போது
அதன் உண்மையை கண்டு நாம் வியப்புறலாம். மூவொரு கடவுள் பற்றிய மறைபொருளில் நாம் கொண்டிருக்க வேண்டிய ஓர் உண்மை என்னவென்றால், இந்த மூவொரு கடவுளின் வாழ்வில் நாங்களும் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதேயாகும். மூவொரு கடவுளிடம் இருந்து நாம் எப்போதும் வேறுபட்டவர்களாகவே இருப்போம். ஆயினும் திரு அவை தந்தையர்கள் கூறுவதைப் போல நாம் தெய்வீகமயப்பட வேண்டும். அதாவது கிறிஸ்து இயேசுவுடன் நாம் எமது உடல் உள ஆன்மா மூலம் ஒன்றிணைந்து கடவுளின் தெய்வீக வாழ்வில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதேயாகும். இவ்வாறு இயேசுவோடு ஒன்றிக்கும் போது தந்தையோடும் தூய ஆவியாரோடும் ஒன்றிக்கின்றோம் என்பதே உண்மையாகும். இந்த வாரத்தில் தொடர்ந்தும் நாம் யோவானின் நற்செய்தியில் இருந்து வாசிக்க இருக்கின்றோம். இந்த வாசகங்களிலே இயேசு தாம் தந்தையோடு கொண்டிருக்கின்ற ஆழமான உறவை விவரிக்கின்றார். இதில் இயேசு பேசுகின்ற மறைபொருளான வார்த்தைகளை கடந்து அன்றாட செபத்தின் மூலம் மூவொரு கடவுளின் மறை உண்மைக்குள் நாம் நுழைய முன்வர வேண்டும். அது எம்மை வியப்புக்கு இட்டு செல்லும். அதுவே எம்மை மாற்றத்துக்கும் நெறிப்படுத்தும். மூவொரு கடவுளின் மறை உண்மையை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அங்கே நாம் கண்டறிந்த உண்மைகள் எம்மை ஆட்கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும். மூவொரு கடவுளின் மறை உண்மையை இன்று நாம் சிந்திப்போம். கடவுள் தம்மை எமக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றும் எமது உள்ளத்தை அவர் ஆட்கொள்ள வேண்டுமென்றும் மன்றாடுவோம். செபம். மூவொரு கடவுளே இறைவா, உமது முழுமையான வாழ்வுக்குள் எங்களையும் ஈர்த்து கொள்ளும். ஆமென்.